பணத்தை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம உழைக்கிறோமே, அது இதுக்கு தானா? பணத்தை துரத்திட்டு தான் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்களா? உண்மை என்னன்னா, பணத்தை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுடைய வளர்ப்பு, குடும்பம், சுற்றுச்சூழல் மற்றும் நம்ம வளர்ற இந்த சமுதாயத்திலிருந்து வர சிந்தனைகள் தான். அதில் தவறு எதுவும் இல்லை. இப்போ நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன்னா நம்ம பணத்தை பார்க்குற விதத்தை முற்றிலும் முழுசாக மாற்ற போகிறோம். ஃபோர்ப்ஸ் மேகசினோட சமீபத்திய அறிக்கையின்படி கடைசி 20 வருட காலகட்டத்தில் உருவான புதிய கோடீஸ்வரர்களில் கிட்டத்தட்ட 84% பேர் சுயமாக உருவான கோடீஸ்வரர்கள்னு சொல்லுது. அதோட இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டே போகுது. வாரன் பஃபட், மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ் போன்ற உலக பணக்காரர்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நாட்டில் சுயமா உருவான கோடீஸ்வரர்களை பற்றி மட்டும் பேசுவோம். சச்சின் பன்சால், இவர் ஒரு செல்ஃப் மேட் பில்லியனர், சுயமா உருவான கோடீஸ்வரர். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஃப்ளிப்கார்ட். அடுத்தது விஜய் சேகர் சர்மா, பைஜூஸ் ரவீந்திரன், நிக்கில் காமத், ரிதேஷ் அகர்வால். அப்படி என்ன நமக்கு தெரியாதது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? உண்மை